கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருத்தையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபத்தை குறித்து ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. பிரசங்கத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும்னு சொன்னால், நீ ஜெபிக்காவிட்டால் அப்படிங்கிற தலைப்பில் நாம் ஏன் ஜெபிக்கணும், ஜெபம் அவ்வளவு முக்கியமா, நான் ஜெபிக்காமல் ஒன்றும் நடக்காதா, இல்லை ஜெபத்தை கேட்டு தான் ஆண்டவர் பதில் தருவாரா, எல்லாமே தெரிகிற ஆண்டவர் அவரே எல்லாவற்றையும் செய்து முடிக்க மாட்டாரா, இப்படி பல காரியங்களை குறித்து நம்ம ஜெபத்தில் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் எதிர்பார்க்கிற விரும்புகிற ஜெபத்தை குறித்து அநேக நேரம் ஏன் நம்முடைய ஜெபம் பதில் வராமல் போயிருச்சு அப்படிங்கிற அந்த சந்தேகங்களுக்கு ஒருவேளை பதில் வரும், சில வேளை பதில் வரும், பல வேளை பதில் வராமல் போயிடும். பதில் தர்றதும் பதில் தராததும் அவருடைய இஷ்டம் என்று நாம் நினைக்கிறோம். அதெல்லாம் உண்மையான காரியம் அல்ல, சரியானது அல்ல அப்படிங்கிறது குறித்து நாம் இந்த நாளில் அநேக சத்தியத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும் என்பதற்காக ஒரு உவமையை குறித்து அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்படி என்றால் ஜெபத்திற்காகவே விசேஷித்தமாக ஒரு உவமையை குறித்து அங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். எப்பொழுதும் ஜெபிக்கணும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வலியுறுத்தி ஒரு உவமையை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், அந்த ஜெபம் எவ்வளவு முக்கியமானது, அவசியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலையிலே எழும்பி போய் ஜெபித்தார், மாலை நேரத்தில் போய் ஜெபித்தார், இரவு வேளையிலே ஜெபம் பண்ணினார், இரவு முழுவதும் ஜெபித்தார். அத்தோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்றும் அவரே தன்னுடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். யோவான் ஸ்நானகனும் தன்னுடைய சீசர்களுக்கு ஜெபம் பண்ணுவதை குறித்து கற்றுக் கொடுத்தார் என்று வேதத்தில் இருக்கிறது. அப்படியானால் நான் ஜெபிக்கலன்னா என்ன நடக்கும்? நான் ஜெபித்தே ஆகணுமா? ஜெபம் அவ்வளவு முக்கியமா, அவசியமா என்பதை குறித்து இந்த நாளில் நம்ம கொஞ்சம் காரியங்களை நாம் தியானிக்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வார். 17ஆம் 18ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஜான் வெஸ்லி என்கிற எழுப்புதலின் தந்தை என்று போற்றப்பட்ட, தேசங்களையும் கண்டங்களையும் தேவனுக்காக அசைத்த ஒரு எழுப்புதல் மாவீரராக திகழ்ந்த, அநேக ஜனங்களை, திரள் கூட்டத்தை தேவனிடத்திலாய் திருப்பினவர்கள், கர்த்தருக்குள் நடத்தினவர்கள், உலகத்தையே அசைக்கிற ஊழியத்தை செஞ்சு உலகத்தை கலக்கி தேவனுடைய ராஜ்யத்தை பூமியிலே பலமாய் அந்த 17-18ஆம் நூற்றாண்டிலே பலமாய் ஸ்தாபித்தவர். அவர் ஒரு காரியங்களை அவர் சொன்னார். மிக முக்கியமாக எளிமையாய் அவர் சொன்ன காரியம், மனுஷன் வேண்டிக் கொள்ளாமல் தேவன் பூமியில் ஒன்றும் செய்வது இல்லை. அதாவது மனுஷன் ஜெபிக்காம, மனுஷன் விண்ணப்பம் பண்ணாம, பூமியில் உள்ள மனிதன் ஜெபிக்காம, வேண்டாம, கேட்காம இந்த பூமியில ஒண்ணுமே கர்த்தரால செய்ய முடியாது, அவர் செய்யவும் மாட்டார் என்று அவர் சொன்னார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே, ஆமா, இந்த வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு ஒன்று தோணும். என்னது? ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் நாம் ஜெபிச்சா தான் இந்த பூமியில் காரியங்களை நடப்பிக்க முடியுமா? நாம் ஜெபம் பண்ணலைன்னா அவரால் ஒன்றுமே செய்ய முடியாதா? இது அபத்தமான பேச்சாக இருக்குது. அதுவும் ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு எழுப்புதலின் தந்தை என்று பெயர் பெற்ற இந்த ஒரு விலையேறப்பட்ட தேவ மனிதன் இந்த வார்த்தையை எப்படி சொல்லியிருக்கலாம் என்று சொல்லி நமக்கு கேள்விகள் வரும். இது வேத வசனத்தின்படி இது சாத்தியம்தானா, இது உண்மைதானா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்த்தால், வசனத்தை தேடி ஆராய்ச்சி செய்து பார்த்தால் நமக்கு இதனுடைய ஆழங்கள் புரியும்.
மிகவும் ஆழமானதையும் கருகலானதையும் மிக எளிமையாக சொல்லிவிட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. எதை நாம் கண்டுபிடிக்க வேணும், எதை நாம் அதன் உண்மைத்தன்மை ஆழத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால், ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் தான் நாம் அதை முதல்ல பார்க்கணும். அதுதான் அங்கே முதலாவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறோம். மனுஷன் கேட்காம பூமியில் அவர் எதையும் தனிச்சையாக தேவன் பூமியில் செய்வதே கிடையாது. அப்படி என்றால் நாம கேட்காம அவர் எதையும் செய்யாமல் காத்து கொண்டு இருக்கிறாரா, காத்து கொண்டு இருப்பாரா அப்படின்னு கேட்டா, ஆமா, நாம செபிக்கும் வரை அதை அந்த காரியங்களை செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். நம்மளுடைய ஜெபத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார். நிறைய நேரத்தில் நாம நினைக்கிறோம் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார், ஆனால் பதில் தருவது இல்லை. ஒரு சில காரியத்துக்கு பதில் தருவார், ஒரு சில காரியத்துக்கு பதில் தரமாட்டார், ஒரு சில காரியத்துக்கு பொறுமையாக பதில் தருவார் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் நாம் செபிக்காம இந்த பூமியில ஒன்றுமே நடக்காதுன்ற இந்த தேவ பக்தன் சொல்லியிருக்கிறாரே, அது எப்படி என்கிறத குறித்து நாம் கொஞ்சம் சற்று ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்க்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. அவரால் செய்ய முடியாதது ஒண்ணுமே இல்லை. பின்ன ஏன் அவர் நமக்காக, நம்முடைய ஜெபத்திற்காக அவர் காத்து கொண்டு இருக்கணும்? நாம் கேட்கும் வரைக்கும், நாம் ஜெபத்தில் வேண்டிக் கொள்ளும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னா, ஆதியாகமம் 1:26 வசனத்தை வாசிக்கலாம். ஒருவர் வாசிக்கலாம். பின்பு தேவன் தமது சாயலாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமி மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். அவர்கள் ஆள கடவர்கள் என்றார். யாரு? மனுஷனை, இந்த பூமியை அவங்க ஆளட்டும், ஆகாயத்து பறவைகள் ஆளட்டும், மிருக ஜீவன்கள் ஆளட்டும், பூமி அனைத்தையும் ஆளட்டும், ஊரும் பிராணிகள் ஆளட்டும், சகல பிராணிகளையும் அவர்கள் ஆள கடவர்கள் என்று அங்கு ஆண்டவர் தேவன் ஆதாம் ஏவாளுக்கு இந்த முழு பூமியும் ஆளுகிற முழு அதிகாரத்தையும் மனிதனிடத்திலே கொடுத்தார். இந்த முழு பூமியை மனிதர் தான் ஆள வேண்டும். ஆளுவது என்றால் அவர்கள் மூலம்தான் இந்த பூமியில எதுவும் நடக்க வேண்டும். அவர்கள் கண்ட்ரோல்குள்ள தான் ஆமைசுதர் எல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் மூலமாக தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்து விட்டார். மதிப்பிற்குரிய ஜான் வெஸ்லி அவர் சொன்னது என்ன? அவர் சொன்னதுடைய சாராம்சமும் இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் அவரும் சொல்லி இருந்தார். ஏன்னா முழு பூமியும் மனுஷனுடைய கண்ட்ரோல்ல, மனுஷனுடைய ஆளுகைக்குள்ள கொடுத்துட்டேன். அவனுடைய அதிகாரம் இல்லாம, அனுமதி இல்லாம இந்த பூமியில ஒண்ணுமே நடக்கக்கூடாது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஆதியாகம புஸ்தகத்துல யோசேப்பை குறித்தவன் சிங்காசனத்துக்கு உயர்த்தப்பட்ட பொழுது ஒரு வார்த்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆதியாகமம் 41வது அதிகாரத்துல 44வது வசனம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். நான் பார்வோனாய் இருக்கிறேன், உனக்கு மேல இருக்கிறேன், ஆனாலும் கூட இந்த எகிப்து தேசத்துல உன்னுடைய உத்தரவு இல்லாம ஒருத்தனை கையையோ ஒருத்தனை காலையாவது அசைக்க கூடாது. ஓ உத்தரவு இல்லாம, ஓ அனுமதி இல்லாம, ஓ கட்டளை இல்லாம இந்த எகிப்து தேசத்துல ஒண்ணுமே நடக்காது. உனக்கு மேல நான் இருந்தாலும் உனக்கு இந்த அதிகாரத்தை நானே கொடுக்கிறேன் என்று பார்வோன் சொல்லுகிறார். பார்வோன் யோசேப்பை விட பெரிய ஸ்தானத்துல, உயர்ந்த அதிகாரத்துல, எல்லாத்திலும் மேன்மை உள்ளவனாய் இருந்த பொழுதும் அந்த அதிகாரத்தை பார்வோன் யோசேப்புக்கு நேரடியாய் கொடுக்கிறார். அப்படி கொடுத்தது நிமித்தம் யோசேப்பின் உத்தரவு மட்டும்தான், அவனுடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் எதுவுமே எகிப்து தேசத்தில் நடந்தது. இன்று யோசிச்சு பாருங்க, தேவனும் அப்படித்தான் நமக்கு என்ன செய்தார்? அவர் நம்மளை விட பெரியவரும், ஆளுகை அதிகாரம் எல்லாம் உடையவரும், நமக்கு இந்த பூமியையும்
நமக்கு இந்த ஆளுகையும் அதிகாரத்தையும் அவர் கொடுத்திருந்தாலும் ஓ அனுமதி இல்லாம இந்த பூமியில ஒன்றுமே நடக்காது. நீ அனுமதிக்கும் பொழுதுதான் நடக்கும். அப்படிப்பட்ட அதிகாரத்தையும் ஆளுகையும் உன் கையில நான் கொடுத்து விட்டேன் என்று சொல்லிவிட்டார். கொடுத்துட்டு மனிதன் பாவம் செய்து விட்டான். பாவம் செஞ்ச உடனே ஆஹா இப்படி பாவம் செஞ்சுட்டானே, இப்படி பாவம் செய்வான்னு தெரிஞ்சிருந்தா இவனுக்கு இந்த அதிகாரத்தையே நான் கொடுத்திருக்க மாட்டேனே, ஒருவேளை அவசரப்பட்டு கொடுத்துட்டேனோ, அவர் மனம் பதறி எதையும் செய்கிற தேவன் அல்லவே. ஒருவேளை இல்லை வேண்டாம், திரும்ப அந்த அதிகாரத்தை நானே வாங்கிக்கிறேன் அப்படி சொல்லி அவர் வாங்கலை. ஏன் என்று சொன்னார், என்னாகுமோ 23:19, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அப்போ அங்க சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, பொய் சொல்றதுக்கு அவர் மனிதனோ, மனம் மாறுகிறதுக்கு அவர் மனுபுத்திரனோ அல்ல. அவர் சொல்லியும் செய்யாம இருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வியை அங்க கேட்கிறார். அப்படின்னா அவர் சொன்னதுதான். அவர் மனம் பதறியோ, காரியங்கள் மாறும் பொழுது, சூழ்நிலைகள் மாறும் பொழுது, எல்லாம் மாறும் பொழுது அவர் தன்னுடைய வார்த்தையை மாற்றுகிறவரும் அல்ல. ஏனென்று சொன்னா மார்க்கு 13வது அதிகாரத்துல 31வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை, என் வார்த்தைகளோ ஒளிந்து போவது இல்லை என்று சொன்னார். என் வார்த்தை சொன்னதுதான். வானமும் ஒளிஞ்சிரும், பூமியும் ஒளிஞ்சிரும், ஆனா என் வார்த்தை ஒரு நாளும் ஒளியவே ஒளியாது. அவர் சொன்னதுதான். அவர் ஒரு நாளும் மாற்றுவதே இல்லை. அதனால தான் சங்கீதக்காரன் கூட சங்கீதம் 138வது சங்கீதத்தில் 2வது வசனத்துல கூட சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார், உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம், உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கணும். என்றென்றைக்கும் வார்த்தை தான் நிலைநிற்கும். அந்த வார்த்தையவே நீர் என்ன செஞ்சுக்கிற, எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கணும், உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் மூலமாகவும் கர்த்தர் வார்த்தையை உரைத்திருக்கிறார். அதனால்தான் ஆதாம் ஏவாளுக்கு பூமி ஆளும் அதிகாரத்தை அவர் கொடுத்தார். அதை சாத்தானுக்கு அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொடுத்து விட்டார்கள். எப்போ தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார்களோ அதுவரைக்கு பூமி அவர்களுடைய ஆளுகைக்கு கீழே இருந்தது. எப்ப பிசாசு சாத்தானுடைய வார்த்தைக்கு, சர்ப்பத்தின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்களோ, அவனுக்கு செவி கொடுக்க ஆரம்பித்தார்களோ, அப்பொழுதே அந்த ஆளுகையை, அந்த அதிகாரத்தை, பூமியை பிசாசின் கையில கொடுத்து விட்டார்கள். அதற்கு முன்னமே தேவன் அவர்கள் மனதை மாற்றிருக்கலாமே. ஒரு சிலர் கேட்கிறது, பாருங்க அப்படி பிசாசுக்கு செவி கொடுத்து சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த பூமியையும் அதன் அதிகாரத்தையும் அவனுடைய கையில கொடுத்துருவாங்கன்னு தேவனுக்கு எல்லாம் தெரியுமே. அவர் ஆதியும் அந்தமுமா இருக்கிறாரு, அல்பா ஒமேகாவுமா இருக்கிறாரே. அப்படி என்று சொன்னால் அவர் முன்னாடியே இப்படி நடக்க போறதுக்கு முன்னாடி தடுத்து இருக்கலாமே, இல்லைன்னா அவர்கள் மனதை என்ன செஞ்சிருக்கலாம், மாற்றி இருக்கலாமே என்று அநேகர் கேள்விகளை கேட்போம். அநேகர் இப்படியெல்லாம் நாம் யோசிக்கிறது உண்டு. அவர் சொன்னதுதான், அவர் கொடுத்ததுதான், அவர் மாறுவதே கிடையாது. அதை தேவன் தடுக்க மாட்டாரு. கீழ்படியாம அவங்க இஷ்டத்துக்கு போல இருக்கிறது அவங்க தனிப்பட்ட சுதந்திரமா கொடுத்திருந்தாரு. அதனால அவர்கள் பூமியை நேரடியாக ஆள வேண்டும் என்பதனால பூமியின் மண்ணிலிருந்து மனுஷனை உருவாக்கினாரு. எதை அவங்க ஆளணுமோ அதிலிருந்து அவங்க உருவாக்கினாரு. இந்த பூமிக்கு அவர்கள் சொந்தக்காரர்கள். அந்த பூமியில மண்ணின் மூலமாய் உருவாகி அந்த முழு பூமியும் அவர்கள் ஆள வேண்டும் என்று சொல்லி எதை ஆளன்னு விரும்பினாரோ அந்த மண்ணிலிருந்தே நேரடியாக அவர்களை படைச்சு அந்த பூமியை ஆளும்படி அவர்களை உருவாக்கினார். பூமிக்கு நேரடி தொடர்பு உடையவனாக மனுஷனை உண்டாக்கினார். தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்கு கொடுத்தார். இதில் தேவனோ சாத்தானோ நேரடியாக பூமியை ஒரு நாள் ஆளுகை செய்யவே முடியாது. ஏனென்று சொன்னால் பூமியின் மண்ணிலிருந்து
மனிதன் வந்ததுனால நேரடி தொடர்பு இந்த பூமிக்கு அவனுக்கும் தான் இருக்குது. தேவனுக்கு நேரடி தொடர்பு இந்த பூமிக்கும் அவருக்கும் இல்லை. சாத்தானுக்கும் பூமிக்கும் அவனுக்கும் நேரடி தொடர்பு இல்லை. எந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்றாலும் தேவன் மனிதன் மூலமாகவே இந்த பூமியில எந்த கிரியைகளையும் எந்த செயல்களும் செய்ய முடியும். அதே போலதான் சாத்தானும் நேரடியாக இங்க எந்த காரியத்தையும் செய்ய முடியாதபடியினால மனிதன் மூலமாகவே தன்னுடைய கிரியைகளை, தன்னுடைய திட்டங்களை, தன்னுடைய செயல்களை எதுவா இருந்தாலும் சாத்தானும் மனிதர்களை கொண்டே இந்த பூமியிலே கிரியை செய்ய முடியும். இப்ப அப்படிப்பட்ட ஒரு மாறாத பிரமாணத்தை, சட்டத்தை தேவன் ஏற்படுத்தி வைத்து இருக்கிறார். சரீரத்தை உண்டாக்கி மனிதனை பூமியின் வாசியாக உண்டாக்கி பூமியை ஆளவும் அவனை வச்சார். முதலாவது மனிதனை ஆள கடவர் என்று சொல்லினார். ஆனால் மனிதன் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அதை ஆளுகிறதுக்கு பதிலாக அதை இழந்து விட்டான். அதை சாத்தான் இடத்துல இழந்து விட்டான். ஆண்டவர் அதனால நான் அதை எடுத்துக்கிறேன் என்றோ அதை திரும்பவும் எடுத்துக்கொண்டேன் என்றோ தன்னுடைய வார்த்தையை அவர் மாற்றவே இல்லை. அப்படி தேவன் மாறிட்டார்னா அவருடைய எந்த வார்த்தையும் நம்பிக்கைக்குரியதா இருக்காது. ஏன்னா இப்ப சொல்லுவாரு, அப்புறம் மாறிடுவாரு, அந்த வார்த்தையை மாத்திடுவாரு, நாளைக்கு சொல்லுவார், நாளானைக்கு மாத்துறாரு. அந்த வார்த்தை மேல நம்பிக்கை, நிலையான நம்பிக்கை வராமல் போய்விடும். அவர் வார்த்தை சொன்னால் சொன்னதுதான், மாறவே மாறாது. மனுஷன் மாறிடுவான், மனுஷனுடைய வார்த்தையும். அதனால சொல்ல பொய் சொல்ல அவர் மனிதன். ஏன்னா இன்னைக்கு சொன்னதை நாளைக்கு மாத்திருவான், நாளைக்கு சொன்னதை நாளானைக்கு மாற்றிடுவான். மாறிக்கொண்டே இருக்கிறான் மனிதன். அவன் வார்த்தையும் மாறிக்கொண்டே இருக்கிறது. நான் கர்த்தர், நான் மாறாதவர் சொன்னார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொன்னார். அவருடைய வார்த்தை மாறாததா இருக்கிறது. அவர் மாற மாட்டார் என்பதற்கு அடையாளம் அவர் வார்த்தை மாறவே மாறாது. அவர் வார்த்தை மாறாதது என்பதனால அவரும் மாறாதவராய் இருக்கிறார். இந்த வேதாகம வார்த்தை பல ஆயிரம் வருடங்கள் ஆகியும் இன்றும் அந்த வார்த்தை மாறவே இல்லை. ஏன்னா அவர் மாற மாட்டார், அவர் வார்த்தையும் மாறாது. பார்க்கிற வானமும் பூமியும் கூட மாறிடும், எல்லாம் மாறும், அவர் வார்த்தை மாறாது. ஏன் மாறலன்னா தேவன் தன் வார்த்தையை குறித்து தேவன் மேன்மை பாராட்டுகிறார். அதோடு கூட இல்லாம நீங்க யோசிச்சு பாருங்க, முழு பூமியின் அதிகாரத்தை தேவன் மனிதனுக்கு கொடுத்தார். மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படுகிற வரைதான், புசிக்க கூடாதுன்னு சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படுகிற வரைதான் மனிதனுக்கு தேவன் கடவுளாக இருந்தார். அதாவது என்னன்னா, முழு பூமி அதிகாரத்தையும் தேவன் மனிதனுக்கு கொடுத்தாரு. எப்போ தேவனுக்கு கீழ்ப்படுகிற வரை, அதாவது புசிக்க கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை சாப்பிடாத வரைக்கும் தான் மனிதனுக்கு தேவன் கடவுளாக, ஆண்டவராக இருந்தார். எப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதை விட்டு விட்டானோ, எப்போ பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தானோ, அப்பொழுதே அவன் பிசாசுக்கு அடிமையாய் மாறிவிட்டான். பிசாசை கடவுளாக ஏற்றுக்கொண்டான், சாத்தானை அவனுடைய கடவுளாக ஏற்றுக்கொண்டான். தேவனுக்கு கீழ்ப்படிந்த போது பூமியில் மனுஷன் மூலம் தேவனுடைய ஆளுகை வந்துச்சு. இப்ப பிசாசுக்கு அவன் கீழ்ப்படிந்ததுனால, ஏன் தன்னை அறிந்தோ அறியாமலோ பிசாசை ஆண்டவனாய் கடவுளாய் அவன் ஏற்றுக்கொண்டதுனால இப்போ மனுஷன் மூலம் பூமியில பிசாசின் ஆளுகை, சாத்தானுடைய ஆளுகையே நடக்க ஆரம்பித்தது. தேவன் மனிதனை ஆண்டு வந்தார். தேவனின் ஸ்தானாதிபதியாக மனிதன் பூமியை ஆண்டு கொண்டிருந்தான். பாவம் செய்த போது பூமியை மனிதன் ஆண்டான். அவனை பிசாசு ஆள ஆரம்பித்தான். வானமும் பூமியும் கர்த்தருடையது, நீங்கள் பிசாசுடையதுன்னு சொல்றீங்களே எப்படி? அப்படி நிறைய பேர் கேள்வி வந்துடும். என்னங்க, ஆதாம், முந்தின மனிதன் ஆதாம் பாவம் செய்யாத வரைக்கும், பழத்தை புசிக்க கூடாதுன்னு சொன்ன பழத்தை புசிக்காம இருக்கிற வரைக்கும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற வரைக்கும் தான் இந்த பூமியில தேவனுடைய ஆளுகை இருந்தது. முழு பூமியும் தேவனுக்குரியதா இருந்தது, முழு மனிதனுடைய கண்ட்ரோல்ல இருந்தது. ஆனா எப்போ பிசாசன் வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்தானோ அப்பொழுதே எல்லாமே பிசாசனுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சுன்னு சொல்றீங்களே.
வானமும் பூமியும் அதன் நுரைவும் கர்த்தருடையதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. நீங்க எப்படி பிசாசனுடையது சாத்தானுடையதுன்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல 4, 5, 6 வசனத்துல 6வது வசனத்தை முக்கியமா நீங்க வாசித்து பாருங்க. இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உனக்கு தந்தேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை 40 நாள் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது, சோதனைக்காரன் வந்து சோதிக்கும் பொழுது, இவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்துல பிசாசானவன் சொல்லும் போது அங்க சொல்லுகிறான் பாருங்க, இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உனக்கு தர்றேன். அதாவது எதனுடையது? 5வது வசனத்துல, பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களை ஒரு நிமிஷத்துல காண்பிச்சான். இப்போ உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் மகிமையும் உனக்கு தருவேன். எப்போ என்னை நீ பணிச்சுக்கிட்டேனா, உலகத்தில் உள்ள ராஜ்யங்கள் அத்தனையினுடைய அதிகாரத்தையும் நான் என்ன செய்றேன், உனக்கு தருவேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிசாசானவன் என்று சொல்லுகிறான். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் ஆதியிலே ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஒப்பு கொடுத்திருந்தார். அதிகாரம், மேன்மை, வல்லமை, ஆளுகை எல்லாம் அவனுக்கு கொடுத்திருந்தார். ஆனா இப்பொழுது பிசாசானவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுத்தவரிடத்திலேயே வந்து சொல்லுகிறான், என்னை நீ பணிந்து கொண்டாய் என்று சொன்னால் உனக்கு என்ன செய்கிறேன், இந்த உலகத்தையும் உலகத்தின் ராஜ்யங்களையும் அதனுடைய அதிகாரத்தையும் எல்லாவற்றையும் இந்த மகிமையும் உனக்கு தருகிறேன் என்று. ஏன்னா இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரு பிசாசுக்கு சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தாங்கன்னு சொன்னா, ஆதாம் ஏவாள் அவர்களே என்ன செய்தாங்க, இந்த பிசாசுக்கு இந்த ஆளுகையை ஒப்பு கொடுத்து விட்டார்கள். எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். பிசாசு சொல்றான், எனக்கு இஷ்டமானவன், எனக்கு பிரியமானவன், எனக்கு பிடிச்ச மனுஷங்களுக்கு நான் கொடுக்கிறேன்னு சொல்லுகிறேன். எனக்கு பிடிச்ச தேவ தூதர்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லல. எனக்கு பிடிச்ச விழுந்து போன சேனைகளுக்கு நான் இதை கொடுக்கிறேன்னு சொல்லல. யாருக்கு தான் கொடுக்க முடியும்? மனுஷனிடத்திலிருந்து ஒரு ஆளுகையை பிடுங்கினவர் திரும்ப தனக்கு அடிமையாய் இருக்கிற தனக்கு இஷ்டமான மனிதனுக்கு தான் கொடுக்க முடியும். பிசாசு மற்ற விழுந்து போன தன்னுடைய சேனைகளுக்கோ தேவ தூதர்களுக்கோ இந்த முழு பூமியின் அதிகாரத்தையும் மகிமையும் கொடுக்க முடியாது. ஏன்னு சொன்ன தேவ தூதர்களோ தேவனோ பிசாசோ சாத்தானோ என்ன செய்ய முடியாது, நேரடியாக இந்த பூமியை ஆளவோ அதிகாரம் செலுத்தவோ அவன் கிரிகளை நேரடியாக வெளிப்படுத்தவோ முடியாது. அதனாலதான் சொல்றாரு, மனிதனாய் வந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இப்போ நீ மனிதனாய் வந்திருக்கிற, உனக்கு இந்த அதிகாரத்தை எனக்கு கொடுக்க முடியும், இந்த மகிமையை இந்த பூமியை உன் கையில் எனக்கு கொடுக்க முடியும். நீ வந்திருக்கிறது எதற்கு? இழந்து போன ஆதாம் ஏவாள் இழந்து போன இந்த ஆளுகையை, இந்த அதிகாரத்தை, இந்த பூமியை, இந்த ஜனத்தை எல்லாத்தையும் மீட்கும்படித்தானே வந்திருக்கிற. ஒன்னே ஒன்று, நீ என்னை பணிஞ்சுக்கோ, நானே உனக்கு என்ன செஞ்சிடறேன், கொடுத்துறேன், நீ அதற்கு சிரமப்பட வேண்டாம், நானே உனக்கு கொடுத்துறேன்னு சொல்லி இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவன் பேசி கொண்டிருக்கிறான். இதை சொன்ன உடனே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, தப்பு, இதையெல்லாம் நான் தான் உண்டாக்கினேன், இது என்னுடையது, இது உன்னுடையது கிடையாது, ஆதாம் ஏவாளுக்கு நான் தான் கொடுத்தேன், நீ உண்டாக்குனதில்லை, உனக்கு நான் கொடுக்கப்பட்டது இல்லை, இது மனுஷனுக்கு கொடுத்தது, இது என்னுடையது என்று அவர் ஒரு நாள் அதை மறுத்து பேசவே இல்லை. யோவான் 1:3 நீங்க வாசிங்க. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? எல்லாமே என் மூலம்தான் உண்டாச்சு, என்னை அல்லாமல் ஒன்றும் உருவாகவில்லை. நீ உனக்குரிய சொல்லுகிறது தப்பு, என்னுடையதே எடுத்துக்கொண்டு திருடிக்கொண்டு என் அவன் பிள்ளையா இருக்கிற ஆதாம் ஏவாளை வஞ்சித்து கொண்டு எனக்கே திருப்பி தருகிறேன்னு சொல்லுகிறையா அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அவன் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்.
அவர் பதில் என்ன சொன்னார்னா, அந்த லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம் 8வது வசனத்துல, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமா, தேவன கர்த்தர் ஒருவரே பணிந்து கொண்டு அவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. அதனால நான் உன்னை பணிந்து கொண்டு இந்த உலகத்தின் அதிகாரத்தையும் உலகத்தின் ராஜ்யங்களையும் மகிமையும் மேன்மையும் நான் பெற்றுக்கொள்ள வரல. கர்த்தர் ஒருவர், தேவன் ஒருவரே நான் பணிந்து கொள்ளுவேன் என்று சொல்லி அவர் பதில் தான் சொன்னார் தவிர. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்துல 30வது வசனத்துல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே இந்த பிசாசை பார்த்து சொல்லுகிற பொழுது, இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவது இல்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். இந்த உலகத்துக்கு ஒரு அதிபதி வருகிறான். அவன் தான் பிசாசானவன் வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொன்னார். பிசாசே இந்த உலகத்துக்கு அதிபதியாய் இருக்கிறான். இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். மனிதனின் மூலம் இந்த பூமியை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்துக்கு அதிபதி போல அவன்தான் இருக்கிறான் என்று சொல்லி இங்கு திட்டமும் தெளிவுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய சீசர்களுக்கு அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, தேவனும் இதை சொல்லுகிறார். யோபு 1வது அதிகாரம் 6வது 7வது வசனம், ஒரு நாள் தேவ புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவினே, பூமி எல்லாம் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். அது அவனுடைய ஆளுகையின் எல்லையாக இருந்தது. அவன் அங்கு சுற்றி திரிகிறதுக்கு அதிகாரம் உண்டு. அவன் அங்கு உலாவுகிறான். தேவன் சொல்லும்போது, நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நான் உங்கள் நடுவில் உலாவி அப்படின்னு கர்த்தர் சொன்னார். இங்க பூமி முழுக்க உலாவுகிறான், பூமி முழுக்க சுற்றி திரிகிறான் என்று சொன்னார். ஆதாம் ஏவாள் பாவம் செய்து அதிகாரத்தையும் ஆளுகையும் நேரடியாய் பிசாசுர ஒப்பு கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் ஒன்றை கொடுத்து விட்டால் அதை ஒரு நாளும் வாங்கவோ பறிக்கவோ அவர் மாட்டார். ஆதாம் ஏவாள் கையில கொடுத்துட்டாரு, அவர்கள் ஆளக்கடவர்கள் என்று சொல்லிவிட்டார். ஆனா அவர்கள் ஆளல, அது மாறிடுச்சு. இப்ப சாத்தான் அவர்கள் மூலம், மனிதர்கள் மூலம் ஆளுகை செய்ய ஆரம்பித்தார். இழந்து போன அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளவே இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து, மனிதனாக வாழ்ந்து, மனிதனாக வளர்ந்து, அவர் பாடுபட்டு சிலுவையில ஜீவனை கொடுத்து, அவர் மறுபடி உயிர் தெழுந்து எல்லா அதிகாரங்களையும் அவர் மனுஷகுமாரனாக பெற்றுக்கொண்டு மனு குலத்திற்கு திரும்ப கொடுத்தார். அவ்வளவுதான், இனி நான் திரும்ப வாங்கிட்டேன். மனுஷன் இழந்ததை மனுஷன் தான் வாங்க முடியும். அதனால நான் மனிதனாய் இந்த பூமியில் அவதரித்து, மனிதனாய் பிறந்து, மனிதனாய் வளர்ந்து, மனிதனாய் வாழ்ந்து, மனிதனாய் ஜீவனை குடித்து, மனிதனாக உயிர் தெழுந்து சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பூமியின் ஆளுகையும் வாங்கி கொண்டேன். இனி உங்களுக்கு தரமாட்டேன். மறுபடியும் நீங்க பிசாசுக்கு தாரை வார்த்து விடுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை. அவர் மனுஷகுமாரனா வந்து, மனுஷகுமாரனா உயிரை கொடுத்து, மனுஷகுமாரனா உயிர் தொழுதாரு. மனுஷகுமாரனா எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டார். ஆண்டவராகவோ தேவனாகவோ கடவுளாகவோ இல்லை. மனிதன் இழந்ததை மனிதன் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் அவர் மனிதனாக வந்து எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டார். ஏன் இயேசு மனிதனாக வந்தார் என்றால், மனிதர்கள் இழந்து போன ஆளுகையை நேரடியாக பிடுங்கவில்லை, பிடுங்கவும் கூடாது. என தேவனாய் இருந்து கொண்டு சாத்தானிடத்தில் நேரடியாக பிடுங்கக்கூடாது. அது சட்டமும் பிரமாணமும் கிடையாது. யார் இழந்தாங்களோ அவங்க தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். மனுக்குலை இழந்ததே மனுக்குலம் தான், மனிதர்கள் தான் மீட்டுக் கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால், ஏன் அவர் வேற மனிதர்கள் வச்சு மீட்டுக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், எல்லா மனிதர்களும் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் மாறி போனார்கள். முதல் மனிதன், ஆதி மனிதன் பாவம் செய்த உடனே அவன் வித்தின் மூலமாக, அவன் மூலமாக எல்லாரும் பாவிகளாய் போனார்கள். எல்லாரும் தேவ மகிமை அற்றவர்களாய் போனார்கள். அவன் பாவத்தில் இருக்கிற எல்லாரும் பிசாசுக்கு அடிமையா இருக்கிறாங்க.
அவனுக்கு கீழே அடிமையா இருக்கிறவங்க அவனிடத்துல பிடுங்க முடியாது. ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செஞ்சாங்க, எல்லாரும் தேவ மகிமை அற்றவர்களாய் மாறிவிட்டார்கள். அப்போ ஒருவராலே மீட்க முடியாது. யாரால தான் மீட்க முடியும்? தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற பாவம் இல்லாத பாவம் செய்யாத முந்தின ஆதாம் பாவம் செய்யாத வரைக்கும் தான் அவனாலே ஆளுகை செய்ய முடிந்தது. அதிகாரம் அவனுக்குள்ள இருந்தது. பிசாசால அவனை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. அதனாலதான் அவன் தந்திரத்தினால ஏமாற்றி வஞ்சித்து தான் பிடுங்கினா. நேரடியா வந்து அவனை பிடுங்கவோ ஜெயிக்கவோ அவனால முடியாது. அப்போ பாவம் இல்லாம அவன் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி இருந்த ஆதாம் எப்படி இருந்தாரோ, தேவனுடைய குமாரனாய் தேவனுடைய சர்வ ஆளுகை உள்ளவனாய் எப்படி இருந்தாரோ அதே போல உள்ள ஒரு மனிதனால மட்டும்தான் பிசாசிடம் இருந்து எல்லாத்தையும் மீட்டு கொள்ள முடியும். அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் கன்னி வயிற்றில பிறந்தார். யாருடைய வித்தினாலையும் அவர் பிறக்காதபடி பரிசுத்த ஆவியின் நிழலாடும் பொழுது பரிசுத்தாவின் மூலம் வார்த்தையாய் இருந்தவர் பரிசுத்த ஆவியின் மூலம் என்ன செய்தார்? அவர் உருவாகினார். அவர் பாவம் இல்லாதவராய், அவர் குற்றம் இல்லாதவராய், அவர் பாவம் அறியாதவராய், அவர் பாவம் செய்யாதவராய், அப்பழுக்கற்றவராய், பரிபூர்ண சுத்தமானவராய், பரிசுத்தம் உள்ளவராய் இந்த பூமியில மனுஷனாய் அவர் பிறந்து வளர்ந்து அவர் என்ன சார் முழு மனுக்குலத்திற்காகவும் பாவம் இல்லாத இவர் பாவம் செய்த மனிதர்களுடைய எல்லா பாவங்களையும் சாபங்களையும் அக்கிரமங்களையும் விருதுகளையும் தான் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பரிசுத்தத்தை தன்னுடைய பாவமில்லாத ஸ்தானத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் அவர் சிலுவையில் என்ன செய்தார்? ஏற்று சுமந்தார். பூமியில் ஒருவனும் நீதிமான் அல்லாததுனால என்னை நியாயத்திற்கு ஒட்டாதரும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. என்னமா? பூமியில ஒருவனும் நீதிமான் அல்லாததினால் என்னை நியாயத்திற்க ஒட்டாதிரும். அப்போ ஒருவனும் பூமியில நீதிமான் கிடையாதாம். ஆதாம் முதல் எல்லாருமே பாவம் செஞ்சவங்க, பாவத்தின் வித்தாக தோன்றினாங்க. இப்ப அதிகாரத்தை போராடி ஜெயிக்க இயேசுநாதர் வந்து எல்லாரும் சேற்றில பாவ சேற்றில விழுந்து அங்கு கமிழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ பாவமில்லாத இயேசுநாதர் மட்டும்தான் கரையில் இருக்கிறார். அப்ப இந்த முழு மனு குலத்தை அவரால் மட்டும்தான் மீட்க முடியும். பிசாசால அவரை கண்ட்ரோல் பண்ணவோ ஆளுகை செய்யவோ அவரை அடிமைப்படுத்த முடியல. ஏன்னா உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுடைய காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொன்னார். அதனால பிசாசால இயேசு கிறிஸ்து ஒன்றும் செய்ய முடியவில்லை, அவனால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. இப்போ அவர் முழு மனு குலத்தை மீட்டார். அவர் மீட்டு பிசாசினுடைய அவன் கையில் இருக்கிற மனு குலத்துக்கு இழந்து போன முழு ஆளுகையும் ஒரு மனிதனாகவே அவர் வந்து மீட்டார். அவர் மனிதனாக மீட்டார். மனிதனாக அவதரித்து வந்தவர் 100% மனிதனாய் வாழ்ந்து மனிதனாகவே சகலத்தையும் அவர் மீட்டு கொண்டார், இழந்து போன எல்லாவற்றையும். ஏனென்றால் முந்தின ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்பட்டவரை முழு பூமி அவனுக்கு கீழ்ப்பட்டு இருந்தது போல இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் இன்னைக்கு முழு பூமியும் ஆளுகையும் கீழ்பட்டு இருக்கிறது. நீங்க கேட்கலாம், அப்ப இயேசுநாதரை மீட்டு எல்லா மனிதருடைய கையிலையும் இந்த ஆளுகை அதிகாரத்தை கொடுத்துட்டாருல்ல, அப்படி இருந்து ஏன் இன்னும் முழுசா பூமி மனுஷனுடைய கண்ட்ரோலுக்குள்ள வரலை என்று சொன்னா கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுறது என்ன விளக்குகிறது என்னன்னு சொன்னா, முந்தின ஆதாம் தேவனுக்கு முழுக்க முழுக்க கீழ்பட்டு இருக்கும் வரை, அவரை நம்பும் வரை, அவரை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்ட வரை, அவருக்கு பிள்ளையா இருக்கும் வரை தான் என்ன செஞ்சிச்சு? இந்த முழு பூமி அவனால் ஆள முடிஞ்சிச்சு. அதே போல இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராய் தேவனாய் ஏற்றுக்கொண்டு அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுக்கு அவருக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவரை விசுவாசித்து அவர் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற ரட்சிக்கப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு முழு பூமியை கீழ்ப்படிந்திருக்கும். முழு பூமி அவங்களால ஆள முடியும். முழு அதிகாரம் அவங்களை என்ன செய்ய முடியும்? செயல்படுத்த முடியும். பிசாசால அவர்களை கீழ்ப்படுத்தவே முடியாது. பாவம் செய்யாத ஆதாமை பிசாசால கீழ்ப்படுத்தவே முடியல. அதே போல இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளை தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிற ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிசாசால கீழ்ப்படுத்தவோ
அதிகாரம் செலுத்தவோ ஆளவோ செயல்படுத்தவோ வைக்கவே முடியாது. நாம் இடம் கொடுக்காம அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா ரட்சிக்கப்படாதவர்களுக்கு, இயேசுவை தேவனாய் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அப்படி இல்லை. முழுக்க முழுக்க அவனுடைய கண்ட்ரோலில் தான் அவங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் பூமியில மனிதனா வாழ்ந்த போது முழுவதும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா 613 நியாய பிரமாணத்தையும் 10 கட்டளைகள் எல்லாவற்றையும் அவர் செய்து தேவனுக்கு முழுவதும் தன்னை கீழ்ப்படிந்தார். அதனால்தான் முழு உலகமும் முழு பூமியும் அவருக்கு கீழ்ப்படிஞ்சிருந்துச்சு. காற்றும் கடலும் அமைதியாருன்னு சொன்ன உடனே அது மாறிடுச்சு. பிசாசு அவரை பார்த்து நடுங்கி ஓடினது. வியாதி சுகமாகுன்னு சொன்ன உடனே சுகமானது. மரித்தவர்கள் கூட உயிரோடு எழும்புன்னு சொன்ன உடனே அவர்கள் சொன்ன உடனே உயிரோடு எழும்பினார்கள். அவர் மனுஷனாய் இருந்தும் இயற்கை மேல, வியாதி மேல, பிசாசின் மேல, அந்த கடலின் மேல, அகலத்தின் மேல, முழு பூமியின் மேலையும் அவர் அதிகாரம் செலுத்தி வாழ்ந்தார். தெரியும், அவர் முழுக்க முழுக்க 100% மனுஷ குமாரனாகவே இந்த பூமியில வாழ்ந்தார். மனுஷனாக தான் 100% வாழ்ந்தார். அவர் கடவுளுங்க, அவரால் எல்லாம் செய்ய முடியும். இல்லை இல்லை, முந்தின ஆதாமாகிய மனுஷனும் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி இயேசுநாதர் எப்படி இந்த பூமியில வாழ்ந்தாரோ அதே போலதான் வாழ்ந்தான், அதே போலதான் அதிகாரம் செலுத்தினான், அதே போலதான் இருந்தான். அது வேதத்துல சொல்லப்படவில்லை என்றாலும் பிந்தின ஆதாமாய் வந்த பாவம் இல்லாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாரோ, எப்படி நடந்தாரோ, என்ன செய்தாரோ அத்தனையும் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி முந்தின ஆதாம் செய்திருக்கிறார். இன்னைக்கு முழுக்க முழுக்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது நிச்சயமாகவே இயேசுநாதர் செய்ததையும் செய்ய முடியும். இவைகளை பார்க்க பெரிய கிரிகளும் செய்ய முடியும். அவர் 100% தேவனாகவும் 100% மனிதனாகவும் இருந்தார். அவர் மனுஷனாகவும் இருந்தார், தேவனாகவும் இருந்தார். அப்படி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அவர் முழுக்க முழுக்க மனுஷனாக தான் இருந்தார். தேவனாய் இருந்து இந்த பூமியை மீட்க முடியாது. தேவனாய் இருந்து இந்த மனித குலத்தை மீட்க கூடாது. அவர் மனுஷனா 100% முழுக்க முழுக்க மனுஷனாய் இருந்து மட்டும்தான் அவரால் என்ன செய்ய முடியும், மீட்க முடியும். அப்படியே அவர் வந்தார். என்னங்க பாச நீங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க அப்படின்னா பாருங்க, ஒரு மனுஷன் மூலம் பாவம் உலகத்துல பிரவேசிச்சு முழு உலகமும் பாவமா மாறி போயிடுச்சு. அதனாலதான் ஆணின் வித்தாக இயேசுநாதர் வரவில்லை. முழு பூமியும் மனிதர்கள் பிசாசின் கட்டுப்பாட்டில் இருந்தாங்க. இயேசு மட்டும் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தார். பிசாசுகள் அவருக்கு பயந்து நடுங்கி ஓடிச்சு. எல்லா மனிதர்களும் புதை மணலில் சிக்கி இருந்த போல இருந்தாரு. இயேசுநாதர் கரையிலிருந்து புதை மணலில் இருந்து அத்தனை பேரையும் அவர் மீட்டார். சிக்கி இருக்கிற மனிதர்களை மீட்க 100 மனிதன் வரணும். அதனாலதான் இயேசுநாதர் வந்து அவர்களை மீட்டார், பாதுகாத்தார். நீங்க இயேசுநாதர் முழுக்க முழுக்க மனிதனாத்தான் இருந்தார் இந்த பூமியில, தேவனாய் இல்லை அப்படி நாங்கள் நினைக்கலாம். ஆமா, புதை மணலில் சிக்கியிருந்த அவர்கள் எல்லாம் கர்த்தர் மீட்டு எல்லா காரியங்களும் இயேசு மனிதனாகவே இருந்து செய்தார். பாவங்களை மனிதனாய் இருந்து சுமந்தார். அவன் மனிதனாய் இருந்து மரித்தார். மனிதனாய் இருந்து திரும்பவும் உயிரோடு எழுந்தவர். அவன் பாதாளத்துக்கு அவர் போனாரு. அங்கேயும் மனுஷனாகவே பிரவேசித்து பிசாசை ஜெயித்து அவர் உயிரோடு எழுந்து அவர் பரமேறி பிதாவின் வலது பரிசத்துல இன்னைக்கும் மனிதனாகவே இருந்து மனிதனின் பிரதிநிதியாகவே இருந்து 2000 வருடமாக மனுஷர்களுக்காகவே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் மனிதனாய் இருந்து மனிதர்களுக்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் பிதாவின் வலது பாரிசத்தில் 2000 வருடமாக. எப்படி என்று சொன்ன 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்துல 5-6 வசனத்தை வாசிக்கலாம். தேவன் ஒருவரே, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து, அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனாகிய இரட்சகர் அவரே. மனுஷனாய் அவர் என்ன செய்தார், வந்தார். மனுஷனாகத்தான் எல்லாரையும் மீட்டார். இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. அப்ப மத்தியஸ்தராய் இருக்கிறார் யார்? தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் யாரு? மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு. அவர் மனிதனாய் இருந்து கொண்டு மனிதருக்கு பரிந்து பேசுகிறார். அவர் கடவுளாய் இருந்து கொண்டு தேவனாய் இருந்து கொண்டு மனிதர்களுக்கு என்ன செய்ய முடியாதுங்க,
பரிந்து பேச முடியாது. அப்படி தேவனாய் இருந்து பரிந்து பேசினா அவன் பிசாசு சொல்லுவான், அப்ப எனக்கு ஏன் கடவுளே, ஆண்டவரே, தேவனே, எனக்கும் நீங்க பரிந்து ஏன் பேசல? எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல 4வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 16 வரை. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இப்போ நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத, தெரியாத பலவீனங்களை, தெரியாத சோதனைகள், வேதனைகள், கஷ்டங்களை அறியாத பிரதான ஆசாரியர் அவர் கிடையாது. வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு ஏறி போன இந்த தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறாரு. நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்று கொண்டிருக்க கடவோம்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற, நம்மை போல மனுஷனாய் இருந்து பாடுகளை அனுபவித்த, வேதனைகளை அனுபவித்த, சோதிக்கப்பட்ட பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் மத்தியஸ்தரா உட்கார்ந்து கொண்டு அவர் இன்னைக்கும் மனிதனாய் இருந்து மனிதனுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் காயப்பட்டிருந்தார், அவர் அவமானப்படுத்தப்பட்டார், அவர் துன்பப்படுத்தப்பட்டார், அவர் கண்ணீர் வடித்தார், அவர் மனிதனுக்குரிய அத்தனையும் அவர் அனுபவித்திருக்கிறதுனால நம்முடைய ஒவ்வொரு பலவீனங்களையும், நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் அவர் 100% மனிதனாய் இருந்து அறிந்திருக்கிறபடினால் அவர் மனிதனாய் இருந்து கொண்டு என்ன செய்கிறார்? மனிதனுடைய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு, மனிதனுடைய ஸ்தானாதிபதியாக மனிதனுக்குரிய அமைச்சர் காரியங்களை பெற்றுத்தரும்படி பிதாவின் வலது பாரிசத்தில் உயிர் தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மத்தியஸ்தராய் நின்று பரிந்து பேசிக்கொண்டு இன்றும் இருக்கிறார் நமக்காக. எபிரேயர் 10வது அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மை உள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர நிச்சயத்தோடும் சேர கடவும். நமக்கு ஒரு மகா ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அவர் மாம்சமாகிய திரைச்சலின் வழியாகத்தான் புதிதும் ஜீவனும் உள்ள மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். அந்த மாம்சத்தின் வழியாய் உண்டான புதிதும் ஜீவனான மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் கிடைத்திருக்கிறது. அவருடைய இரத்தம், மனிதனாய் இருந்து அவர் சிந்தின இரத்தம் நமக்கு இருக்கிறது. அந்த இரத்தத்தின் வழியாய் நாம் என்ன செய்கிறோம்? பிரவேசிக்கிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 32 34 வரை. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாற்றுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறார். தேவனே அவர்களை நீதிமான்களாக்கு இருக்கிறவர். ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர். நமக்காக
வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அல்லேலூயா. அப்ப அவர் நமக்காகவே அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாராம்? வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறார். மத்தியஸ்தராக மனுஷனாகிய கிறிஸ்து இயேசுவும் அவராக பிதாவின் வலது பாரிசத்தில இன்றும் வேண்டுதல் செய்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் மாம்சத்தின் திரட்சியில வழியாக புதிதும் ஜீவனமான வழியை உண்டு பண்ணி இருக்கிறார். அந்த வழியிலாய் நாம் போகும் பொழுது, அவருடைய மனிதனாய் இருக்கும் பொழுது அவர் சிந்தின அந்த பரிசுத்த விலையேறப்பட்ட ரத்தத்தை கொண்டுதான் நம்ம தைரியமாய் போகிறோம். அவர் நமக்காக பரிந்து பேசுகிற பலவீனங்களை அறிந்து அனுபவித்து சோதிக்கப்பட்ட பிரதான ஆசாரியராய் அங்கு வலது பரிசுத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய எல்லாவற்றையும் அறிந்த பிரதான ஆசாரியராய் நமக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார். இந்த பூமியில் உள்ள மனிதன் பிரதான ஆசாரியன் அவன் பாவம் செய்து கொண்டு தனக்காகவும் அவன் பழி செலுத்தணும், தன்னுடைய ஜனத்துக்காகவும் பழி செலுத்துவான். ஆனா இவர் பாவம் இல்லாதவர். அவன் மிருகங்களின் ரத்தத்தை கையில கொண்டு போவான், தனக்காகவும் தன்னுடைய ஜனத்துக்காகவும். ஆனா இயேசுநாதர் தன்னுடைய சொந்த ரத்தத்தையே அங்கு கொண்டு போய் தெளித்தார். அதோடு கூட அல்லாம அந்த பிரதான மகா பிரதான ஆசாரியருடைய ரத்தத்தை கொண்டுதான் நாம் என்ன செய்ய தைரியமா கிருபாசன தண்டையில் சேருகிறோம். அவர் நமக்கு பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் மனிதன் இழந்ததால் மனிதன் தான் மீட்க வேண்டும். அதனால்தான் தான் மனுஷகுமாரனாக வெளிப்பட்டார். ஒரு சிலர் எல்லாமே நடக்க வேண்டிய நேரத்துல தானா நடந்துரும், அதன் காலத்துல அது நேர்த்தியா நடந்துரும். நாம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, செபம் பண்ணாதான் நடக்கணும். இல்லை, எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிரும், எனக்கு நடக்க வேண்டியது நடந்துரும் என்று சொல்லி சோம்பேறித்தனமாய் வீண் காரியங்களை பேசிக்கொண்டு இருப்பாங்க. இது உண்மை கிடையாது. நீ கேட்காம ஆண்டவர் எதையும் செய்ய, நீ செபிக்காவிட்டால் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் வார்த்தைகள் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நிறைவேற போகிறது இல்லை. வெற்றியுள்ள ஜெயமுள்ள ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையை நீ பெற்றுக்கொள்ளவே முடியாது. செபிக்காம நீ எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. செபிக்காம உன் குடும்பத்திலையும் உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எதுவும் நடக்காது. உன் திருச்சபையில, உன் சொந்தத்துல, நீ இருக்கிற எல்லைகளில் எதுவும் நடக்காம இருக்கிறது காரணம் நீ நடக்க வேண்டிய நேரத்தில் தானா எல்லாம் நடந்துரும் நினைக்கிறேன். அப்படி ஒன்று நடப்பது இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொன்றையும் ஜெபித்து 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 தான் செய்தார். சீசர்களை அப்போஸ்தலர்களை செலக்ட் பண்ணி ஜெபித்து செய்தார். ராம் முழுவதும் ஜெபித்து மறுநாளுடைய ஊழியங்களை ஜெபம் பண்ணி அவர் செய்தார். ஜெபிக்காம இந்த பூமியில ஒன்று நடக்காது. நீங்க ஜெபத்துல கேட்காம கர்த்தரால் இந்த பூமியில ஒன்று செய்ய முடியாது தேவனால். பிசாசும் அப்படித்தான். அவர்கள் கேட்காம, பிசாசு கீழே இருக்கிறவங்க மனிதர்கள் கேட்காம அவனால் ஒன்றும் செய்யவே முடியாது. அவர்களும் பிரார்த்தனை பண்ணுகிறாங்க, அவர்களும் வேண்டிக் கொள்கிறாங்க, அவர்களும் விண்ணப்பம் பண்ணி கொள்றாங்க. எந்த மனிதனாய் இருந்தாலும் எந்த மதங்களாய் இருந்தாலும் சரி, ஜெபம், நாம் ஜெபம் என்று சொல்லுகிறோம். ஒரு சில பிரார்த்தனை என்று சொல்றாங்க, ஒரு சிலர் தொழுது கொள்ளுதல் என்று சொல்றாங்க, ஒரு சிலர் நமாஸ் பண்றது சொல்றாங்க, ஒரு சிலர் பல விதத்தில் என்ன செய்றாங்க சொல்றாங்க. ஆனா எல்லா மதங்களிலும் வேண்டுதல் இருக்கும். எல்லா மனிதர்களும் வேண்டிக் கொள்வாங்க. ஏன்னா ஜெபம் அவ்வளவு பிரதானமானது. என் ஜெப வீட்டில் உங்களை மகிழ பண்ணுவேன், ஜெபம் பண்ணு கர்த்தர் உன்னை மகிழ பண்ணுவார். தேவனுடைய ஆலயத்தை ஜெப வீடுன்னு சொன்னாரு. ஜெபம் இல்லாம, ஜெபம் பண்ணாம எதுவும் நடக்காது, கிடைக்காது. எதுவும் தானாய் வரவே வராது. ஏன்னு சொன்னா அநேக வெளியேறப்பட்ட தேவ மனிதர்கள் சொல்லுகிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு 2 மிஷனரிகள் ஒரு பட்டணத்துக்காக இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு கிராமங்களில் மலை வெளியே சென்று சுவிசேஷம் சொல்லணும் என்று சொல்லி போகும்போது அந்த எல்லைகளை காத்து கொண்டிருந்த அசுத்த ஆவிகள் அவர்களை அட்டாக் பண்ணி தாக்குனவர்கள் விழுந்து உருண்டு வயிற்று ஒளினால் துடிதுடித்து கதறி கொண்டிருக்கும் பொழுது, அவன் வட மாநிலத்தில் அவர்களுக்கு இப்படி நேரிடும் பொழுது, இங்கே சென்னையில் நல்ல செபிக்கிற ஒரு தாயார் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை, ஒரு டீச்சர் வேலை, ஏதோ ஒரு வேலைக்கு அவங்க போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆவியானவர் உணர்த்தி சொன்னாராம், இம்மா வட மாநிலத்தில் இருக்கிற ஊழியக்காரர், குறிப்பா இந்த ஊழியக்காரர்களுக்காக, மிஷினரிகளுக்காக நீ ஜெபம் பண்ணி இன்னைக்கு லீவு போடுன்னு சொன்ன உடனே அந்த அம்மா வேலைக்கு போற திடீர்னு போகும்போது இப்படி ஆவியானவர் உணர்த்தின திரும்பி கொண்டு லீவு சொல்லிவிட்டு வேகமாய் வந்து அவர்களுக்காக போராடி பல மணி நேரம் ஜெபித்தார்கள்.
கொஞ்சம் மாதங்களுக்கு அப்புறம் திரும்ப அந்த மிஷினரிகள் அந்த சென்னைக்கு அந்த ஏரியாவுக்கு அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்த பொழுது அவர்களை பார்த்து அந்த அம்மா குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட நேரத்தில் ஆமாம் உங்களுக்காக ஆவியானவர் ஒரு நாள் செபிக்க சொன்னார், என்ன நடந்துச்சுங்க, ஏன் ஆவியானவர் திடீர்னு ஜெபம் பண்ண சொன்னாருன்னு சொன்ன பொழுது ஆமாம் அப்போ ஒரு கிராமங்களுக்கு போனோம், அங்கே பிசாசின் கட்டுகள் அதிகமாக இருக்கிற அந்தகார சக்திகள் அதிகமாக கிரியை செய்கிற அந்த எல்லைக்குள்ளே எப்படியும் போய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும்னு சொல்லி நாங்கள் புறப்பட்டு போன போது அந்த எல்லைக்கு போன உடனே மிக கடுமையான வயிற்றுலேருந்து அந்த எல்லையில விழுந்து நாங்கள் துடிதுடித்து கதறி கொண்டிருந்தோம். எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை. எங்கள் வாயிலிருந்து சத்தம் கூட வெளியில வர முடியாத அளவுக்கு அவன் நாங்கள் எங்களை பிசாசு போராடி கொண்டிருந்தான். அந்த நேரம் நீங்க அப்போ ஏங்கம்மா கேட்குறீங்க, அப்போ என்ன ஆவியானவர் ஜெபம் பண்ண சொன்னார்? நீங்க இங்க சென்னையில இருந்து இந்த பகுதியில் தென் பகுதியிலிருந்து நீங்க செபித்தது நிமித்தம் வட மாநிலத்தில் அந்த காடுகள் மலைக்குள்ள இருந்த எங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். பிசாசான போராடி பின்பு எங்களை விட்டு அலறி அடித்தவன் ஓடி விட்டான். அப்போ அந்த மிஷினரிகளுக்கு நேரடியாக ஆண்டவர் உதவி செய்யலாமே, ஏன் இவர்களை செபிக்க வைத்தார்? இது போல பல பரிசுத்தமாக சொல்லிக்கிற திடீர்னு இவர்களுடைய ஞாபகம் வந்துச்சு, அவர்களுக்கு என்னன்னே தெரியல அப்படி சொல்லி நான் செபித்த பொழுது அங்கு ஒரு விபத்தோ அங்கு ஒரு அசம்பாவிதம் நடக்க இருந்துச்சு. அந்த செபித்த நேரம் அவர்கள் உயிர் பிழைத்தார்கள். அவர்கள் செபித்த நேரம் அந்த பிரச்சனை மாறினது. அவர்கள் செபித்த நேரம் ஒரு அற்புதம் நடந்தது. அப்போ தேவன் பூமியில ஒரு காரியத்தை செய்யணும் என்று சொன்னா அதற்கு ஒரு மனிதன் செபித்தே ஆக வேண்டும். அப்போ கர்த்தருக்கு தான் எல்லாம் செய்ய முடியுமே, அவரால் செய்யக்கூடாதது ஒன்றும் இல்லையே, அவரே எல்லாம் நேரடியாக செய்ய வேண்டியதானே. நான் உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நாம் கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளை நாமே வருத்திக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லையே. ஆண்டவர் சொன்ன இந்த பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் வந்து இந்த ஜாதி பிசாசு போகாதுன்னு சொன்னார். ஏன் நாம உபவாசிக்கணும்? எல்லாத்தையும் நீங்க செய்து முடிச்சிட்டீங்களே, உம்மால செய்ய முடியாத ஒன்றுமே இல்லையே, ஏன் நாங்க உபவாசம் போடணும்? ஏன் நாங்க பல மணி நேரம் இருந்து செபிக்கணும்? செபிக்காம என் வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்யணும் உங்க வாழ்க்கை நீங்க அனுமதி கொடுக்காம, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என் மனைவியினுடைய வாழ்க்கை, என்னுடைய ஊழியத்துல, என் குடும்பத்துல, என் வேலை தொழில்களில நீர் வந்து கிரியை செய்யணும்னு அனுமதி கொடுக்காம, செபம் என்பது ஆண்டவர் கிரியை செய்ய அனுமதி கொடுக்கிறது, அவரை நம் மூலம் செயல்பட அனுமதி கொடுக்கிறோம். அப்படி அனுமதி கொடுக்காம அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் நீங்கள் செபிக்கும் வரை காத்து கொண்டு இருக்கிறார். இப்ப செங்கடல் இரண்டாய் பிளக்கப்பட வேண்டும். மோசே போய் விண்ணப்பம் பண்ணி வேண்டுகிறார், வேண்டி ஜெபம் பண்றார். ஆண்டவர் போய் ஜெபம் பண்ணா, என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? உன் கையில கோல் இருக்குது, இப்ப நீ என்ன செய், செங்கடலை பிரித்து விடு அப்படின்னு சொல்லி அங்க ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அங்க மோசே வேண்டிக் கொள்ளாமல் அங்க உட்கார்ந்துட்டு நின்றுக்கிட்டு புலம்பிக் கொண்டு கதறிக்கொண்டு இருக்கிற வரைக்கும் என்ன நடக்காதுங்க, செங்கடலை கர்த்தர் கூறு போட்டு பிரித்து இருக்க மாட்டார். அவன் அங்கள் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்தாருங்க, அவன் செங்கடலை பல கூறுகளாக பிரித்தார், வலிய பாதையை உண்டாக்கினார். கடைசி நிமிஷத்திலையும் கூட அவர் செபிக்க வேணும் என்று எதிர்பார்க்கிறார். செபம் பண்ணும் பொழுது நாம் தேவனுக்கு, பரலோகத்திற்கு, அவருடைய வல்லமைக்கு, அதிகாரத்துக்கு, ஆளுகைக்கு முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய எல்லையில, வழிகளை, வாசல்களை திறந்து விடுகிறோம். இருதய கதவத்தை வந்து தட்டுறாரா, ஒருவன் திறந்தா, ஒருத்தர் இடம் கொடுத்தா, ஒருத்தர் ஜெபிச்சா, ஒருத்தர் அனுமதி கொடுத்தா அவனுக்குள்ள நான் வந்து அவன் வீட்டுக்குள்ள பிரவேசிப்பேன், அவனுக்குள்ள வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொன்னாரு. அப்போ நாம செபிக்காவிட்டா எதுவுமே நடக்காது, தேவனுடைய வல்லமை விளங்காது, வாக்கு தத்துவம் கிரியை செய்யாது. நிறைய நேரத்தில் வருட வாக்கு தத்தங்களை எடுக்கிறோம், ஆனால் அந்த வாக்கு தத்தம் நடக்கிறதே இல்லை. ஏன் நடக்க மாட்டேங்குன்னு நமக்கு சந்தேகமும் கேள்வியும் வரும். ஏன்னு சொன்னா, ஆண்டவரே இந்த வார்த்தையை நீங்க கொடுத்துருக்கிறீங்க, இந்த வார்த்தையின்படியே என் வாழ்க்கையில ஆகட்டும்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? உங்க வார்த்தையின்படி, இந்த வாக்கு தத்துவத்தின்படி என் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறேன். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாயின்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறான்னு சொன்னா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னா, ஆண்டவரே என்னை பெரிய ஜாதியாய் மாற்றும் என்று சொல்லி நான் வேண்டும் பொழுது, விண்ணப்பம் பண்ணும் பொழுது, நான் அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய வல்லமைக்கும் நான் அதிகாரம், ஆளுகையும், இடமும் கொடுக்கும் பொழுது என் எல்லை பெருக ஆரம்பிக்கும். கர்த்தர் என்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவார். ஆண்டவரே
என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னேரே, அந்த வார்த்தைப்படி நீரே என்னை ஆசீர்வதியும் என்று நான் வேண்டிக் கொள்ளும் பொழுது என்னை அவர் ஆசீர்வதிப்பார். யாவேஸ் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டபடியே கர்த்தர் அவனுக்கு பதில் தந்தார், அவனுக்கு செய்தார் என்று. அவன் வேண்டிக் கொண்டது எல்லாம் செஞ்சார். அப்போ நீங்க செபிக்காம இருந்துட்டு கர்த்தரிடத்துக்கு அவருக்கு அனுமதி கொடுக்காம இருந்து உங்களுடைய ஜெபத்துக்காக அவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். அவர் வாக்கு தத்தங்களை நிறைய கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதன்படி செய்ய போகிறேன், இப்படி செய்ய விரும்புகிறேன், உயர்த்த விரும்புகிறேன், பெருக பண்ண விரும்புகிறேன், ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், உன்னை பேர பெருமைப்படுத்த விரும்புகிறேன் என்று வாக்குகள் அவர் கொடுக்கிறார். கொடுத்ததோ மட்டுமல்ல, நாம் அந்த வசனங்களை சொல்லி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி நாம் அவருக்கு அனுமதி இடம் கொடுக்க வேண்டும். ஆமா, யோவான் சாணர் சொல்லும்போது, இல்ல நாங்க உம்மிடத்துல ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியதுக்கு உமக்கு அப்படி இல்லை, இப்பொழுது நீ இடம் கொடு, நீ இடம் கொடு என்று யோவான் சாணர்கிட்ட கர்த்தர் கேட்டாரு. ஏன் அவன் இடம் கொடுக்கலன்னா வேற யாரை வச்சு ஞானஸ்நானம் எடுக்க முடியாதா? இல்ல நான் எடுத்துக்கொள்ள முடியாதா என்று சொல்லி, இப்பொழுது நீ இடம் கொடு. உன்னை குறித்து வார்த்தை சொல்லி இருக்குது, வனாந்திரத்தில் கூப்பிடுற சத்தம் வழியை உண்டாக்குறவன் நீ தான். நீ இடம் கொடுக்காம காரியங்கள் நடக்காது என்று சொல்லி, வார்த்தைகள் நிறைவேறாதுன்னு சொல்லி இடம் கொடு. எதன் மூலம்? ஜெபத்தின் மூலம் இடம் கொடு. அப்படி கர்த்தர் சொன்னார். அதனால ஜெபம் சாதாரணமானது கிடையாது. என் எல்லை, என் பூமி, என் ஆளுகை எல்லாவற்றையும் தேவனுடைய வல்லமை முற்றிலும் 100% விளங்கணுமா? தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணுமா? தேவனுடைய சுத்தம் 100% விளங்கணும்னா நாம தேவன் கொடுத்த வார்த்தையின்படி வாக்குத்தத்தத்தின்படியும் உறுதியாய் செபித்தா ஒரு ஜெபம் கூட பதில் வராம போகவே போகாது. அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி, அவர் கொடுத்த வசனத்தின்படி, அவர் கொடுத்த வார்த்தையின்படி உறுதியாய் ஜெபம் பண்ணுங்க. 100% எல்லா ஜெபங்களும் பதில் கேட்கப்படும். நீ செபிக்காவிட்டால் அந்த தேவனுடைய ஆளுகை அங்கே இருக்காது, தேவனுடைய வல்லமை வெளிப்படாது, தேவனுடைய நாமம் மகிமைப்படாது. மாறாக எதிரான வல்லமைகள் தான் கிரியை செய்து கொண்டிருக்கும். அதனால எல்லாமே அவர் செஞ்சிருவாரு. அதன் காலத்துல தானா நடந்துருன்னு சொல்லி பிசாசு நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். அதனால நான் ஜெபிப்பேன், நான் ஜெபிப்பேன், நான் ஜெபித்துக் கொண்டே இருப்பேன். ஜெபமே என் வாழ்க்கையில் சகல தேவனுடைய திட்டத்தையும் நிறைவேற்றுகிற வாய்க்காலாய் அது இருக்கிறது என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் அதிகமாய் தேவனுடைய சமூகத்தில் அமை செபிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில கொண்டு நாம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.